நம்ம 6th ஸ்டாண்டர்டு சயின்ஸில் இருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு யூனிட்டு, முதல் பாடம். அதில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா பேசிக்ஸ் தான் இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் படிக்க வேண்டியது தெளிவாக ஆரம்பத்துலேருந்து படித்தா தான் உங்களோட ஒவ்வொரு மார்க்குக்கும் அது யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனில் சயின்ஸ்னால் என்னென்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பகலில் மட்டும் சூரியன் தெரியுது, நைட்டில் மட்டும் நட்சத்திரங்களை நம்ம கண்ணுக்கு தெரியுது. இப்போ ஒரு செடியை நீங்கள் வந்து ஒரு ரூம்குள்ளே வச்சிங்கனாலும் அது சூரியனை நோக்கி தான், சூரிய ஒளி எங்கே அடிக்குதோ அதை நோக்கி தான் வளரும். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன, ஏன், எப்படி, எதுக்கு அப்படின்னு படிக்கிறது தான் சயின்ஸ் அப்படின்னு பேசிக்காக சொல்லியிருக்காங்க. அதாவது காலையில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறதுலேருந்து நைட்டு தூங்க போகும்போது ஓடுற அந்த ஃபேன் வரைக்கும் எல்லாமே சயின்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சயின்ஸை வந்து மொத்தமாக 3 வகையாக பிரிக்கலாம். நமக்கு தெரியும், ஒன்று ஃபிசிக்ஸு அப்படின்னா இயற்பியல், செகண்ட் வந்து கெமிஸ்ட்ரி வேதியியல்னு சொல்லுவாங்க, 3வது பயாலஜி உயிரியல்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபிசிக்ஸ்னால் சவுண்டு, லைட்டு, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி படிக்கிறது. அதாவது ஒளி மின்னியல், மின்னணுவியல் அந்த மாதிரி படிக்கிறதா வந்து ஃபிசிக்ஸு. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம சுற்றி இருக்கிற உலோகம், அலோகம், அமிலம், காரம் இந்த மாதிரி படிக்கிறது தான் கெமிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் பயாலஜியில் 2 பார்ட்டாக பிரிக்கலாம். ஒன்று ஜுவாலஜி, இன்னொன்று பாட்டனி. ஜுவாலஜினா உயிர்களை பற்றி படிக்கிறது. ஆடு, மாடு, மனிதர்கள் இவங்க உயிர்களை பற்றி படிக்கிறது என்னென்னா ஜுவாலஜி. பாட்டனினா தாவரங்களை பற்றி படிக்கிறது. இதில் ஃபஸ்ட் லெசன் இந்த தாவரங்களோட உலகம், தாவரத்தை பற்றி படிக்கிறது தான் ஃபஸ்ட் லெசனாக போட்டிருக்காங்க. அதாவது தாவரங்களின் உலகம்ல தாவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து தாவரங்களை எந்தெந்த வகையில் சார்ந்திருக்கிறோம், உணவுக்காக, அதாவது காய்கறிகள் ஃபஸ்ட்டு. 2வது மருத்துவ குணம், மூலிகைகள் சொல்லுவாது. மருத்துவ குணம் வாய்ந்த தாவரங்களை மூலிகைகள்னு சொல்லுவோம். 3வது அலங்கார பொருட்கள், பூக்கள், இதெல்லாம் வந்து அலங்காரத்துக்காக பயன்படுத்தக்கூடியது. 4வது கட்டுமான பொருட்கள். ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கு மரங்கள் தேவைப்படும். மரம் ஒரு தாவரம். ஸோ இந்த மாதிரி அதை பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து உணவு தாவரங்கள். நம்ம உணவுக்காக என்னென்ன நெல், கரும்பு, சோளம், கோதுமை, தென்னை, இந்த காய்கறிகள் எல்லாமே வந்து தாவரங்கள்லேருந்து தான் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதாவது எப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச மாதிரி தாவரங்கள் வந்து காய்கறிகள் மட்டும் இல்லாமல் எண்ணெய் செய்கிறது, பருப்பு வகைகள் எல்லாமே தாவரங்கள்லேருந்து பெறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் ஒரு வருஷத்துக்கு 50,000 75,000 டன் மேங்கோ பல்ப், அதாவது மாம்பழ கூளை வந்து வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. ஓகே, இதில் வந்து இதுதான் ஆரம்பத்துலேருந்து வந்து இதுதான் முக்கியமானது. எந்த மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 50,000 75,000 டன் மேங்கோ பல்ப் வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. அப்புறமா மருத்துவ தாவரங்கள்லாம் சொன்ன மாதிரி தாவரங்கள் வந்து மருந்தாக பயன்படுத்துவாங்க. ஒரு நோய் தீர்க்கக்கூடிய மருந்தாக, அதை வந்து மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு கதை சொல்லியிருக்காங்க. மணி வந்து வயிற்று வலி வந்துடுது அவனுக்கு. பாட்டி வீட்டுக்கு வரும்போது அவன் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவாங்கன்னு நினச்சான். ஆனால் வந்து அவன் பாட்டி வந்து கஷாயம் செஞ்சு கொடுத்தாங்க, அதில் சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது தாவரங்களை தலைவலி, காய்ச்சல் அந்த மாதிரி நோய்களை குணப்படுத்தக்கூடிய மூலிகைகளாகவும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த இங்கிலீஷ் மெடிசன்ஸ் இருக்குல்ல, அது கூட நம்ம தாவரங்களை பேஸ் பண்ணி தான் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம நாட்டில் பழங்காலத்திலிருந்தே தாவரங்களை பயன்படுத்தி நோய்களை குணப்படுத்திட்டு இருக்காங்க. அது நமக்கு தெரிஞ்சுதான். எடுத்துக்காட்டுக்கு இப்போது தூதுவளை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மார்புச்சளியை போக்கும். அந்த மாதிரி இப்போது தூதுவளை பாருங்களேன், சளி தொல்லை, கோழை அகற்றும், மார்புச்சளி. இப்போ நெஞ்சு சளி இருந்துச்சுன்னா தூதுவளை கீரை வந்து குழந்தைங்களெல்லாம் கொடுப்பாங்க. அதே போல் கீழாநெல்லி மஞ்சள் காமாலை நோயை வந்து குணப்பாக்கும். வேம்பு வந்து பார்த்திங்கன்னா கிருமி நாசினி, குளிர்ச்சி தரும். அதனால தான் சோப்பு விளம்பரத்துலலாம் வேம்பு அடிக்கடி போட்டு காட்டுவாங்க. இந்த வேப்பிலை இருக்குல்ல, அது வந்து குளிர்ச்சியை தந்து, இப்போ வந்து அம்மை போட்டுச்சு அப்படின்னா வேப்பிலை தான் கீழே விரித்து படுக்க வைப்பாங்க. அது காரணம் என்னன்னா குளிர்ச்சி, அது ஒரு கிருமி நாசினி. அதான் வயிற்றுப்பூச்சிகளை நீக்கும். இப்போ டெய்லியும் வந்து வேப்பிலை வந்து கொஞ்சம்
அந்த காம்பை எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு பூச்சிகள் வந்து வயிற்றில் அழிஞ்சிரும். அடுத்து வந்து நெல்லிக்காய். நெல்லிக்காய் வந்து வாய்ப்புண்ணை வந்து குணப்படுத்தும். முக்கியமாக இதுவும் குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு கனி. அடுத்து வந்து துளசி. துளசி எப்பவும் தான் நமக்கு சளியை வந்து குணப்படுத்தும். கற்பூரவள்ளி பார்த்திங்கன்னா காய்ச்சலையே போக்கக்கூடிய தன்மை உள்ளது கற்பூரவள்ளி. அதாவது கோலையை அகற்றி காய்ச்சலை போக்கி வியர்வையை பெருக்கும். வியர்வை அதிகமாக வந்துச்சுனாவே காய்ச்சல் குணமாயிடும். அந்த மீனிங் தான் அது. அதுக்கடுத்து வசம்பு நமக்கு தெரிஞ்சது சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது வசம்பு அதிகமாக சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா வயிற்றில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கடுத்தது மஞ்சள், கிருமி நாசினி, அழகுபடுத்துறது. பெண்கள் வந்து மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாங்க. அது அழகுபடுத்துறதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு கிருமி நாசினியாகவும் பயன்படும் அப்படின்றதுனால. பிரண்டையை பொறுத்த வரைக்கும் செரிமான கோளாறு போக்கும். இஞ்சி பிரண்டை ரெண்டும் செரிமான கோளாறு போக்கும். அதனால தான் காலையில் வெறும் வயிற்றில் இஞ்சி பிரண்டை ஜூஸ் குடிக்க சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது மிளகு வந்து பார்த்திங்கன்னா தொண்டை கரகரப்பு நீக்கும். ஆடத்தொடை இலை ஆஸ்துமாவை குணப்படுத்தும். இப்போ மிளகும் ஆடத்தொடை இலையும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா அவங்களோட வாய்ஸே நல்லாயிருக்கும். அதாவது தொண்டை கரகரப்பு போய் வாய்ஸ் நல்லாயிருக்கும். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாவரங்களை அலங்காரத்துக்காக பயன்படுத்துவாங்க. எப்படி ரோஜா, அல்லி, மல்லிகை இந்த மாதிரி பூக்களை வச்சு அலங்காரம் செய்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க. இப்போ செய்யக்கூடிய சோப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் பூக்கள் கலந்து தான் செய்வாங்க. ஏன்னா அதுதான் இயற்கையான நறுமணத்தை கொடுக்கும். அதில் கூட பூக்களோட செயல்பாடு இருக்குது. அதுக்கப்புறம் நறுமணப் பொருட்களாக பயன்படும் தாவரங்களின் பாகங்கள் என்னென்ன? பூக்கள் மட்டும் கிடையாது, விதைகள் கூட சொல்லலாம். வெந்தயம் விதை தானே. வெந்தயம், சோம்பு, கடுகு இவையெல்லாம் நறுமணப் பொருட்களாக பயன்படுத்துது. அதுவே தரைகீழ் தண்டு, அதாவது தரைக்கு கீழே வளரக்கூடிய தண்டு, அதாவது தரைகீழ் தண்டுன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து உணவை சேமிக்கும். ஒரு தாவரத்தில் தரைகீழ் தண்டு, எடுத்துக்காட்டுக்கு இஞ்சி, மஞ்சள் எடுத்துக்கலாம். இஞ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது தரைக்கு கீழே தான் வளரும். அது வந்து உணவை சேமிக்கிறதுக்காக, அது தரைக்கீழ் தண்டோட வேலை வந்து உணவை சேமிக்கிறது தான். அதுதான் வந்து தரைக்கீழ் தண்டு அப்படின்னு சொல்கிறது. சுக்கு அது இஞ்சி சொல்கிறது மஞ்சள். அதுக்கப்புறம் காயிலே வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய், அது யூஸ் ஆகும் நறுமணப் பொருள் தயாரிக்கிறதுக்கு. அதே பழம் அப்படின்னா மிளகு, மரப்பட்டை, லவங்கப்பட்டை. அது இலையை வந்து பார்த்திங்கன்னா புதினா இலை. பூ மொட்டு கிராம்பு வந்து ஒரு பூ மொட்டு தான். நீங்கள் கிராம்பு பார்த்தாவே தெரியும், ஒரு மொட்டு போல தான் இருக்கும். இப்போ இந்த தரைக்கீழ் தண்டு, இஞ்சி, மஞ்சள் போன்ற தாவரங்களின் தண்டு பகுதி தரைக்கு கீழே உள்ளது. ஸோ அதோட தண்டு பகுதி தரைக்கு கீழே இருக்குது. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா உணவை சேமிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நார் தாவரங்கள்னால் இப்போ நம்ம பருத்தி அதெல்லாம் ட்ரெஸ்ஸு செய்கிறாங்க, ஆடை வந்து பருத்தி ஆடை செய்கிறாங்க. அந்த பருத்தி கூட ஒரு நார் தாவரம் தான். ஸோ சணல் கயிறு, சாக்குப்பை இதெல்லாம் செய்கிறது எல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா தாவரங்கள் தான். இப்போது ஒரு கயிறு எடுத்து செய்கிறாங்கன்னா அது தேங்காயோட நார்லேருந்து எடுத்து செய்கிறாங்க. அதுவும் நார் தாவரம். சணல் சொல்லக்கூடிய ஜூட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அந்த சணல் செய்கிறது வந்து சரடுன்னு கூட சொல்லுவாங்க ஒரு சில டைம். அது செய்கிறதும் அந்த சணல் அப்படின்ற நார் தாவரத்துலேருந்து எடுக்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம போடுற பெட்ஷீட்டு, தலையணை எல்லாமே வந்து பாய் முதற்கொண்டு எல்லாமே நார் தாவரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடியது தான். இதில் நார் அப்படின்னா என்ன? தாவரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு மெல்லிய இலை, அவ்வளோதான். அது உறுதியாக இருக்கும். அதை வச்சு நம்ம பல பயன்களுக்கு பயன்படுத்தலாம். இப்போ நாரை வகைப்படுத்துகிறாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா தண்டு நார்கள், இலை நார்கள், மேற்புற நார்கள் அப்படின்னு. தண்டு நார்கள் அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி வாழைத்தண்டு நார், அதுலேருந்து தான் எடுத்து நாரை எடுத்து செய்வாங்க. ரெண்டாவது சணல் நார், சணல் செய்வாங்கள்ல, சரடு செய்வாங்கள்ல, அதுவும் தண்டு நார்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய பயன்தான். இலை நார்கள் அப்படின்னா கற்றாழை, அன்னாச்சி பழம், கற்றாழை இதெல்லாம் இலை நார்கள். மூணாவது மேற்புற நார்கள்னால் பருத்தி, அந்த இலவம் பஞ்சு, அது இதுக்கு செய்வாங்கள்ல, தலையணை செய்வாங்கள்ல, அதான் இலவம் பஞ்சு, தேங்காய் இதெல்லாம் மேற்புற நார்கள். அது விதையோட மேற்புறத்திலிருந்து பெறப்படும் நார்கள். தேங்காய் வந்து ஒரு விதை தானே, அதுலேருந்து மேற்புறத்திலிருந்து பெறப்படக்கூடிய நாள் தான் வந்து என்ன கேட்டிங்கன்னா மேற்புற நார்கள். பாருங்கள், அடுத்து சொன்ன மாதிரி கற்பூர வேலையில் தாவரங்கள். முதல்ல வந்து உணவுக்காக தாவரங்களை பயன்படுத்துகிறோம். ரெண்டாவது அலங்கார பொருட்களுக்காக தாவரங்களை பயன்படுத்துகிறோம். மூணாவது மூலிகைக்காக பயன்படுத்துகிறோம். நாலாவது கட்டுமான வேலைக்காக பயன்படுத்துகிறோம். கட்டுமான வேலைகள்லாம் நம்ம வீட்டில் போடுற கதவுலேருந்து அந்த போடுற விட்டம் எல்லாமே வந்து மரங்கள்லேருந்து பெறக்கூடியது, அந்த தாவரங்கள்லேருந்து பெறக்கூடியது. ஜன்னல், மேஜை எல்லாம். இதில் தெரிந்து கொள்வோம்னு ஒரு முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சணல் தாவரம் இருக்குல்ல, சணல் தாவரம் நாருக்காக மட்டும் இல்லாமல் வேறு சில பயன்பாட்டுக்காகவும் வளர்க்கப்படுது.
அதில் 85% செல்லுலோஸ் இருக்குது. முக்கியமான பாயிண்ட்டு 85% செல்லுலோஸ் இருக்குது. அதை வந்து பயோபிளாஸ்டிக், அதாவது ஈஸியாக மண்ணில் மக்கிடும். பிளாஸ்டிக்கை போட்டிங்கன்னா மக்கவே மக்காது, எத்தனை வருஷம் ஆனாலும். ஸோ அது வந்து பிளாஸ்டிக். பயோபிளாஸ்டிக்னால் மக்கக்கூடிய பிளாஸ்டிக், உயிரி நெகிழி அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஓகேவா? அது எதுனா சணல் தாவரம். எவ்வளோ பர்சன்டேஜ் செல்லுலோஸ் இருக்குது? 85%. அடுத்தது இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க, தேக்கு வந்து எதுக்காக யூஸ் ஆகும்? தேக்கு மரம் இருக்குல்ல, அது ஃபர்னிச்சர் செய்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதாவது மரச்சாமான்கள், கட்டுமான பகுதிகளுக்கு யூஸ் ஆகும். அதே பலா வந்து பார்த்திங்கன்னா அதே போல் தான். பலா வந்து பழம் கொடுக்கும். இன்னொரு பயன்பாடு என்னென்னு கேட்டிங்கன்னா கட்டுமானத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. யூக்லிப்டஸ் வந்து தைலம், காகிதம் செய்கிறதுக்கு யூக்லிப்டஸ் மரத்தை யூஸ் பண்ணுவாங்க. அப்போது அந்த மரக்கட்டைனா நமக்கு என்னென்னு தெரியும்? மரக்கட்டை என்னென்னு தெரியும்? மரக்கட்டையை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வன்கட்டை, இன்னொன்று மென்கட்டை அப்படின்னு. அதாவது மென்கட்டைனா மெல்லிசான பகுதி, வெளிப்புற பகுதி மெல்லிசான பகுதி, அதுதான் மென்கட்டை. தாவர தண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மெல்லிசான வெளிப்பகுதி மென்கட்டை. வன்கட்டைனா வலிமையானது. ஓகே, வன்கட்டைனா வலிமையான பகுதி, அது வந்து மையப்பகுதி. ஒரு தாவரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் உள்ளுக்குள்ளே இருக்கிறது ரொம்ப வலிமையாக இருக்கும், அதாவது வன்கட்டை. அதை போய் கரையான்லாம் ஒன்றும் சிதைக்கவே முடியாது. ஆனால் வெளியில் இருக்கிற பகுதி பார்த்திங்கன்னா கரையான் ஈஸியாக தின்றும். ஸோ மெல்லிசான வெளியில் இருக்கிற பகுதி மென்கட்டை, உள்ளே இருக்கிறது வன்கட்டை. ஓகே, இப்போ எதுக்கு மென்கட்டை எதுக்கு அப்படி யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நீரை கடத்துறதுக்கு. வெளியில் தான் தண்ணி போகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளியில் இருக்கிறத மூலமாக தான் தண்ணி போகும். அப்புறம் எதுக்கு வன்கட்டை இருக்குது உள்ள? ஒரு வீடு கட்டுறதுக்கு நீங்கள் நடுவில் கம்பி வச்சிங்கன்னா அதுதான் ஸ்ட்ராங்காக. அதே போல் தான் அந்த வன்கட்டை வந்து வலிமையை தருது, ஒரு உறுதியை கொடுக்குது. மரம் ஸ்டெடியாக நிற்கணும் அப்படின்னா உள்ளே இருக்கிற வன்கட்டை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வன்கட்டையில் தான் என்ன இருக்குன்னா பிசின், ரெசின், ரப்பர் பால், எண்ணெய், இதெல்லாம் வன்கட்டையில் இருக்கணும். அதனால தான் உங்களுக்கு அதாவது கடினமாக இருக்கும், வலிமையை கொடுக்கும். முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த பூஞ்சைகள் இதெல்லாம் எதிர்க்கும் தன்மை. கரையான்லாம் ஒன்றும் அதை சாப்பிடவே முடியாது. அதுக்கான காரணம் இதுதான். அதே போல் அதிக மெருகேறும் தன்மையுடைய எதுன்னு கேட்டிங்கன்னா வன்கட்டை தான். அதனால தான் கட்டுமான பகுதிகளுக்கு அதிகமாக பயன்படுத்துவாங்க. அந்த வன்கட்டை எடுத்து வச்சு ஈஸியாக பலகையாக செஞ்சுருவாங்க. ஏன்னா அது ஈஸியாக மெருகேற்றிடலாம், அதுதான் காரணம். அதுக்கப்புறம் மாவோட என்ன பழங்கள், மாம்பழம் கொடுக்கும். இன்னொன்று கட்டுமானத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுவே இலவம் இருக்குல்ல, அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இலவம் பஞ்சை வச்சு தலையணை செய்வாங்க. மீதியங்கான அந்த பார்ட்ஸில் வச்சு தீக்குச்சி செய்வாங்க. பொம்மை செய்கிறது, இதெல்லாம் செய்கிறது எப்படின்னா இலவம் பாட்டு யூஸ் ஆகும். இலவம் பஞ்சுன்னு சொல்லுவாங்க, இலவம் மரம்னு சொல்லுவாங்க. தென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம தென்னை ஓலையை வச்சு கூரை மேயலாம், கட்டுமானத்துக்காக யூஸ் பண்ணலாம், இளநீர் குடிக்கிறதுக்கு, தேங்காய் கொடுக்குறதுக்குலாம் யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான், பட் இருந்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தானே இருக்குது. அதுக்கடுத்தது மென்கட்டையை வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, மென்கட்டைனா வெளியில் இருக்கிற பகுதி மெல்லிசாக இருக்கும், அதனால் ஈஸியாக பூஞ்சை கரையான்லாம் தின்றும். ஆனால் வன்கட்டையை அவ்வளோ சீக்கிரம் திங்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது வலிமையானது மட்டும் இல்லாமல் அதில் வந்து அந்த ரப்பர் பால், பிசின் இதெல்லாம் வந்து சுரக்கிறனால அது ஒரு எதிர்ப்பு தன்மையை கொடுக்கும் பூஞ்சைகளுக்கெல்லாம். அதாவது கடைசியில் என்ன சொல்லி முடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மரம் வந்து இயற்கை தந்த பரிசு, அதை வந்து நம்ம அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இதில் தகவல்கள் துளிகள்னு சொல்லக்கூடியது முக்கியமான பாயிண்ட்ஸ் அதில் இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் ஞாபகம் வச்சு ஆகணும். அதாவது ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா நாட்டில் இருக்கிற போபாப் ட்ரீ அப்படின்ற ஒரு ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா, அந்த மரத்தில் 1.2 lakhs லிட்டர், அதாவது 1.2 லட்சம் லிட்டர் தண்ணீர் சேமித்து வச்சுக்குமா. யோசிச்சு பாருங்கள், 1.2 லிட்டரு தண்ணீர் சேமித்து வச்சுக்கும். அதோட மரத்தோட சுற்றளவு பார்த்திங்கன்னா 47 மீட்டரு. ஓகேவா? அந்த போபாப் ட்ரீ எங்கே இருக்குன்னா தென்னாப்பிரிக்கா நாட்டில் இருக்குது. ரெண்டாவது, பழங்கள்லேயே பல மரம் இருக்குல்ல, அதில் வந்து அதிகமாக விளைச்சல் தரக்கூடியது, 400 வருஷத்துக்கிட்ட பழங்களை தரக்கூடியதுன்னு கேட்டிங்கன்னா ஆரஞ்சு மரங்க. அடுத்து மூணாவது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூக்கள் வந்து அதிகமாக மிகப்பெரிய பூ வந்து மிக பெருசாக இருக்கிற மாதிரி பூக்கக்கூடிய தாவரம் எதுன்னா ராஃப்லேசியா. அந்த பூவோட விட்டம் இருக்கல, அது வந்து 1 மீட்டர். அதுக்கடுத்தது செம்மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெட்வுட் மரம் பார்த்திங்கன்னா 115 மீட்டர் உயரம் வளரும். செம்மரம்னாவே ஹைட்டு வந்து அதிகமாக இருக்கும், நமக்கு தெரியும். அது மேக்ஸிமம் எவ்வளோ வளரும்னு கேட்டிங்கன்னா 115 மீட்டர் வளரும். அதுக்கப்புறம் ஒரு தர்பூசணி பழம் இருந்ததுன்னா போதும், அதிலிருந்து 6 லட்சம் தர்பூசணியை நம்ம பயிர் செஞ்சு 180 டன்
தர்பூசணி பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த ஒரு தர்பூசணி பழத்தை வச்சு இந்த அளவுக்கு நம்ம கடைசி வரைக்கும் உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அசம்ஷனில் சொல்லியிருக்காங்க.